வணக்கம் மக்களே. எல்லோரும் சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. அது என்னென்னா கண் திருஷ்டி தான். நம்ம பல வகையான கண் திருஷ்டி இருக்குது. நமக்கு கண் திருஷ்டி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் நமக்கு அது வெற்றி அடையாது. நமக்கு எல்லாமே தோல்வியிலே போய் முடியும். அது இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு நமக்கெல்லாம் மாறி மாறி உடம்பு முடியாமல் போகும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி வரும். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து கண் திருஷ்டி தான். அது பல வகையான கண் திருஷ்டி எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட பேசுகிற மனிதர்கள் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுனாங்கன்னா, நம்ம உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் நம்மளை ஃபுல்லாக அப்படி நோட் பண்ணுவாங்க. இப்படியே கண்ணை அசைக்காமல் நம்மளை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டே பேசுவாங்க. ஆனால் அப்படி பேசக்கூடாது. நம்ம கண்ணை பார்த்து தானே பேசணும். ஸோ இவங்களாலே நமக்கு கண் திருஷ்டி ஏற்படும். அது மாதிரி உள்ள ஆட்கள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதே நல்லது. சரி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு ஸ்கூட்டி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வண்டியோ ஒரு வேனோ எடுக்கிறோன்னா நம்ம டியூவில் வந்து நம்ம வண்டி எடுப்போம். அது அவங்களுக்கு தெரியுமா? நம்ம புதுசாக வண்டி எடுத்துட்டா, புதுசாக வேன் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து கண் திருஷ்டி இதனால் ஏற்படும். பிறகு வந்து புது வீடு கட்டுறோன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கட்டியிருப்பாங்க. அது மற்றவங்களுக்கு தெரியுமா? ஓ, இவ்வளோ பெரிய வீடு மாளிகையே கட்டிட்டா அவளுக்கு என்ன இனி சொகுசாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வகையான கண் திருஷ்டி. பிறகு வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் முன்னாடியே வந்து புதுசாக இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம், நம்ம ஒரு நகை எடுக்கிறோம், வெஹிக்கல்ஸ் வாங்குறோன்னா புதுசாக வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்கிட்டையும் நாங்கள் புதுசாக நகை எடுக்க போகிறோம், கார் எடுக்க போகிறோம், வண்டி எடுக்க போகிறோம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அதனாலேயும் வந்து கண் திருஷ்டி ஏற்படும். அப்புறம் அந்த நீங்கள் பொருள் வாங்காமலே போயிடுவீங்க. ஸோ பிறகு வந்து நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் வந்து நம்ம ஒருத்தவங்க உதவி பண்ணுறோன்னா ரொம்ப இல்லாதவங்களுக்கு பாவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம். ஆனால் ரொம்ப இப்போ கொஞ்சம் சரி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் நம்ம ஹெல்ப் பண்ணுற ஆட்களே மீறி அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. சொல்லி வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம திரும்ப நம்மளுடைய கேரக்டரை புரிஞ்சுட்டு நம்ம திரும்ப அவங்களுக்கு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதனாலே வந்து நம்மளை வந்து அவங்க மகாராணி மாதிரி இருப்பாங்க, நம்மளை வேலைக்காரியாக மாற்றிடுவாங்க. ஸோ அதை மாதிரி ஆட்கள்கிட்ட பழகிறது கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்து தள்ளி இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஸோ பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கஷ்டங்களை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம கஷ்டத்தை சொன்னால் நம்ம புரிஞ்சவங்கள்ட்ட நம்ம சொன்னால் நம்ம எல்லாத்தையும் நம்ம கஷ்டங்களை கேட்டுக்கிட்டு அதை மற்ற மனிதர்கள்ட்ட வந்து சொல்லி நம்ம ஏளனமாக வந்து அவங்க நம்மளை கைக்கூட்டி நம்ம கை தட்டி சிரிப்பாங்க. ஸோ நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நம்ம எங்கே சொல்லணும்னா நம்ம கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். ஸோ கடவுள் வந்து நம்ம கஷ்டத்தை அவர் புரிஞ்சுப்பார். சரிங்களா? என்னுடைய கண் திருஷ்டி ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கே போனாலும் அவுட்டிங் போனாலும் ஸ்டேட்டஸ் போடுறது, என் பிள்ளைங்களை பற்றி என் பசங்களை பற்றி அதான் எல்லோரும் சொல்லுவாங்க, அப்படி ஸ்டேட்டஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு. இதனாலே வந்து உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கண் திருஷ்டி மாதிரி வரும். அதனால் எங்கே போனாலும் கொஞ்சம் ஸ்டேட்டஸை போடுறத குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஈஸியாக சீக்கிரமாக எல்லாத்தையும் பழகிடுவேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். சரி, வந்து யாராக இருந்தாலும் ஆளை பார்த்து பழகணும். அதான் நமக்கு இத்தனை வகையான கண் திருஷ்டி இருக்குது. ஸோ அதனால் மனிதர்கள்ட்டே நம்ம வந்து பார்த்து தான் பழகணும். நம்ம குறைகள்லாம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம கடவுள்கிட்ட போய் சொன்னால் கடவுள் கேட்பார். ஓகேங்களா? ஸோ நன்றி.